வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு அமையுமா, வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது 2025 மார்ச் மாதத்துலேருந்து வெளிநாட்டிலையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி வேலை இழப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. இங்கிருந்து வேலை இழந்தவர்கள் எல்லாமே நான் ஃபாரின் போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டோஃபில் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் இருக்கு? உங்களுடைய லக்னத்தில் ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ, 12ஆம் இடத்துடைய தசா புத்திகள் நடந்தாலோ, அல்லது 8ஆம் இடத்துடைய தசா புத்திகள் நடந்தாலும் சரி, இதோடு ராகு கேதுகள் கனெக்ட் ஆயிருந்தா 100% உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல ஒரு சனி பகவான் அதுவும் அமைஞ்சிட்டாருன்னா வேலைக்காக நீங்க ஃபாரின் போய் அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிரும். பட் இப்ப ரீசெண்டா தான் வேலை போச்சு, மறுபடியும் நான் இதே கண்ட்ரில ட்ரையல் பண்ணலாமா அல்லது வேற கண்ட்ரில ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, இல்ல நான் சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவேனா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சனி பகவானோ அல்லது இப்போ தசாபுத்தி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்களையோ 4, 9 இதோட தொடர்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டு தான் நீங்க திரும்ப வந்து ஃபாரினுக்கு போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். ஜாதக அமைப்பை பொறுத்து நீங்க திரும்ப வந்துட்டு போவீங்களா இல்லை இனி பூர்வீகத்துல தான் இருப்பீங்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும். ஆனா குறிப்பாக 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் 100% அது எத்தனை காலமானாலும் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டு வேலை தான் சிறப்பாக இருக்கும்.